ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஓஎஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபியூனா என்ன, ரேம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிபியூனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிபியூனா என்னன்னு கேட்டிங்கன்னா சிபியூ சிபியூனா என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க. எதையோ ப்ராசஸ் பண்ணுது. எதை ப்ராசஸ் பண்ணுதுன்னா சென்ட்ரலா இருக்கிறத ப்ராசஸ் பண்ணுதுன்றாங்க. ஸோ யூனிட் வைஸ் ப்ராசஸ் பண்ணுதுன்றாங்க. இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிபியு தான் எல்லா விஷயத்தையுமே கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சென்ட்ரலா இருந்து ப்ராசஸ் பண்றவர். அப்போ இவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி பிரெயின் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோட பிரெயின் யாருன்னு கேட்டீங்கன்னா சிபியு தான். ஸோ இப்ப எப்படி ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவானா அவன் பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறாப்புல ஒரு பிளான் பண்றாப்புல இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கவர் யாருன்னா இந்த பிரெயின் தான். அதே மாதிரி தான் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையுமே லைக் இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு அது யாரு ஓட வைக்கிறாருன்னு கேட்டாங்கன்னா அது அந்த ப்ராசஸர் தான் ஓட வைக்கிறது. அதை வந்து ஃபாஸ்டா ஓட வைக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னா அதுக்கு காரணமா இருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிபியூவா தான் காரணமா இருப்பாரு. சரிங்களா? சோ அப்போ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றது ஒரு ஒரு டிசிஷன் மேக் பண்றது இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையுமே இந்த சிபியூ தான் எடுப்பாரு. சரி, சிபியூனா என்ன அப்படின்றத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம வந்து ரேம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரேம்னா என்ன? ஸோ ரேம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ரேம்னா ஆக்சுவலா வந்து ரேமோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்மளோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்றாங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ ரேண்டமா மெமரிய ஆக்சஸ் பண்றது அப்படின்றாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஷூ மாட்டிருக்கோம்னு வச்சுக்கோமே. நம்ம கால்ல ஷூ மாட்டிருக்கோம். கால்ல ஷூவை மாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷூவை கழட்டிட்டு நம்ம வந்து ஒரு கப்போர்ட்ல வைக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அந்த கப்போர்ட்ல ஆல்ரெடி இடமே இல்லைன்னா நம்ம அந்த ஷூவை வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஷூ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மெமரி தேவை, அதாவது ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான பொருளை கொண்டு போய் வைப்போம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பிசியில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த பிசியில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து உங்களோட போன்ல வந்து பப்ஜி கேம் இன்ஸ்டால் பண்றீங்க. அந்த பப்ஜி கேம் இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் உங்களோட போன்ல வந்து உங்களால வந்து கேம் கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்பேஸை கொடுக்கறவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரேமை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்டான மெமரி ஸ்பேஸை உருவாக்கிக்கலாம். அதை வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸா நம்ம உருவாக்கிக்கலாம். ஸோ அந்த இதை நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் நம்ம ஒர்க் பண்றதுக்கு கூடான ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்குது. நம்ம சிஸ்டம் எவ்வளவு நேரம் ஆன்ல இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கு நமக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் அது ரெடி பண்ணி கொடுக்கும். எப்போ நம்ம சிஸ்டம் க்ளோஸ் பண்றோமோ அதாவது ஆஃப் பண்றோமோ அப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து டெம்பரரி கேட்சில இருந்து மெமரி வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க வந்து உங்க போன்ல வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை பர்மனன்ட் க்ளோஸ் பண்ணாம நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம போன்ல வந்து மினிமைஸ் பண்ணிட்டு வேற அப்ளிகேஷனுக்கு போயிருப்போம். இப்போ லாங் பிரஸ் அந்த சென்டர் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பழைய நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதுல விட்டுட்டு வந்தோமோ அதுலயே இருக்கும். எப்படி நம்ம வந்து எப்படி விட்டுட்டு வந்தோமோ அதே இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மெமரி ஸ்பேஸ்ல அது கொண்டு போயிட்டு செட் ஆகி நிக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் போய் அந்த இடத்துல போய் நிக்குது. அந்த மெமரி யார் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா அதை கொடுக்குற ஒரு பேர் தான் ரேம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ சிபியூனா என்ன, ரேம்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சிபியூனா அவர் தான் வந்து ஒரு சிஸ்டமோட பிரெயின். அவர் இருந்தாதான் வந்து என்ன பண்ண முடியுங்கன்னா சிஸ்டம் வந்து எல்லா ப்ராசஸுமே பண்ணுன்ற தெரிஞ்சுக்கிட்டோம். ரேம்னா என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ஒவ்வொரு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது தான். ஸோ நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸை நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ரேம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பில்டு பண்ண போறோம். அந்த சிஸ்டம் பில்டு பண்றதுக்கு நமக்கு சிபியும் தேவைப்படுது, ரேமும் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ஒரு சிபியு பில்டு பண்றதுக்கு ஆக்சுவலா ஒரு பிசி பில்ட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை ப்ராசஸர் தேவைப்படுதுன்னா ஒரே ஒரு ப்ராசஸர் போட்டாலே போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா ப்ராசஸரும் இந்த சிபியும் ரெண்டுமே ஒன்று தான். நான் ப்ராசஸர்னு சொன்னாலும் சரி சிபி சொன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு
கேட்டீங்கன்னா CPU வந்து ஒரு 1000 CPU சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரேம் போடுறாங்கன்னு வச்சுப்போம். இது கரெக்டான காம்பினேஷனான்னு கேட்டீங்கன்னா இது கரெக்டான காம்பினேஷன் கிடையாது. இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த CPU தான் ஒரு மனுஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேம் வந்து ஒரு ரூம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேருக்கு ஒரே ஒரு ரூம் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பான காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்ல நம்ம ரெடி பண்ண கூடாது. இப்போ சரி, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு மனுஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த CPU தான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ரேம் தான் ரூம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1000 ரூம் இருக்கு. ஒரே ஒரு மனுஷனுக்காக 1000 ரூம் நான் செட் பண்ணலாமா? அதுவும் கரெக்டான்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பான காம்பினேஷன். அப்ப எப்பவுமே ஒரு பிசி பில்ட் பண்ணும்போது நம்ம சிபியும் ரேமும் எப்பவுமே ஒரே டைம்ல வாங்கணும். அதாவது ஒரே காம்பினேஷன்ல வாங்கணும். ஸோ நீங்க ஓஎஸ் வாங்குறது தனியா இண்டிவிஜுவலா வாங்கிக்கலாம். ஆனா சிபியும் இந்த ரேமும் ஒரே காம்பினேஷன்ல வாங்கினா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு கடையில ஒரு ஷூவை வாங்கிட்டு இன்னொரு கடையில இப்போ ரைட் லெக்குக்கு ஒரு ஷூவையும் லெஃப்ட் லெக்ல ஒரு ஷூவையும் ஒரு ஒரு கடையிலும் தனித்தனியாக வாங்க மாட்டோம். ஒரு கடைக்கு போறோம், அதே கடையில அதை பேரா வாங்கிட்டுறோம். அதே மாதிரிதான் சிபியும் ரேமும் வந்து ஒரு பேர். அந்த பேரை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பேரா தான் வாங்கி ஆகணும். அப்ப நம்ம அமேசான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க விற்கும் போதே இதை பேரா சேர்த்து தான் விற்கிறாங்க. சிபியும் ரேமும் ஒரே பேரா தான் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பேரே ஒரு அழகான காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. என்ன காம்பினேஷன் கேட்டீங்கன்னா இப்போ சிபியு இருக்கு, ரேமும் இருக்கு. சிபியு அவங்க கொடுக்குற காம்பினேஷன் எப்படின்னா சிபியு ஒன்னு அப்படின்னா ரேமும் ஒன்னா தான் இருக்கணும். ஸோ இது ஒரு காம்பினேஷன்ல கொடுக்குறாங்க. அப்படி இல்லையா சிபியு 2 வச்சுக்கலாம், ரேம் வந்து 4 வச்சுக்கலாம். இப்போ 2 பேருக்கு 4 பேர் தங்கக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்தோம்னா 2 பேரால ஈஸியா தங்க முடியும், நல்லா ஃப்ரீயாவே தங்கிக்க முடியும். ஸோ அந்த 4ன்றது மிகப்பெரிய ஸ்பேஸ். சிபியு 2ன்றது ஒரு 2 மனுஷங்க மாதிரி 2 மனுஷங்களுக்கு 4 பேர் தங்கக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நல்ல ஸ்பேஸ், அவங்க ஈஸியா தங்கிக்கலாம். ஸோ இது ஒரு காம்பினேஷன். இதே மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய காம்பினேஷன் கொடுக்குறாங்க. 4:8 காம்பினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சிபியுன்றது வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் வந்து நம்ம ஒரு சிஸ்டம்க்கு ஒன்னு போட்டாலே போதும். சில பேர் சர்வரா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் 2 4ன்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர், அதாவது ஆஃபீஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ அப்போ அமேசான் கிட்ட இருந்து நீங்க வாங்கும்போது காம்பினேஷனா வாங்கிக்கலாம். அப்போ எப்படி ஓஎஸ்எஸ்க்கு வந்து ஓஎஸ்க்கு வந்து ஒரு பேர் வச்சாங்களோ, அமேசான்ல வந்து ஓஎஸ்க்கு வந்து ஏமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த பிசிக்கும் இதுக்கும் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது பிசியும் சாரி சிபியும் ரேமும் சேர்ந்ததுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம EC2ல போயிட்டு ஒர்க் பண்ணும்போது இது ஒன்னொன்னும் செலக்ட் பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் செலக்ட் பண்ணுவோம், அமி செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த அமினா என்ன, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்னன்றது புரியாம போயிடக்கூடாதுல. அமினா என்ன, ஓஎஸ் செலக்ட் பண்றது தான் அமி. இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்ன, சிபியும் ரேமும் அந்த காம்பினேஷன் செலக்ட் பண்றது தான் இன்ஸ்டன்ஸ் டைப். சிபியூனா என்ன, சிஸ்டமோட பிரெயின். அந்த பிரெயின் வந்து அதோட ஆக்ஷன் சொல்றத வச்சு தான் நம்ம சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேம்னா என்ன, நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு உண்டான ஸ்பேஸை ரெடி பண்ணி கொடுக்கறது. நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம். அதனாலதான் நிறைய பேர் வந்து 16 GB ரேம் போடுறாங்க. அதுலயும் நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 32 GB ரேம் போடுறாங்க. ஸோ ஒர்க் அதிகமாக அதிகமாக ரேம் வந்து தேவை அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மெமரி ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.